வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் வச்சு பண்ணக்கூடிய அவியலோட ரெசிபி தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நான் வந்து நெத்திலி மீன் வச்சு அவியல் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். இதுக்காக நான் ஒரு 1/2 kg நெத்திலி மீன் எடுத்திருக்கேன். அது வந்து பெரிய நெத்திலி, அதனால் நான் ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 பீஸாக. அப்புறம் ஒரு பாதி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், 25 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொடம்புளி எடுத்திருக்கேன், நார்மல் வாழம்புளி கிடையாது, கொடம்புளி எடுத்திருக்கேன், 3 வத்தல், கொஞ்சமாக ஜீரகம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதோட கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம இந்த தேங்காய், அப்புறம் வந்து ஜீரகம், வத்தல், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் சதைச்சி எடுக்கணும். நீங்கள் அம்மி வச்சுருந்தீங்கன்னா அம்மியில் லேசாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா மிக்சியில் சும்மா ஒரு ஓட்டி எடுத்தால் போதும். நான் ஜீரகம், வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு இதை லைட்டாக ஒரு ஓட்டி எடுத்துக்கிறேன். ரொம்ப அரைச்சிட்டோன்னா அவியலுக்கு வந்து நல்லா இருக்காது. உங்களுக்கு தெரியும்ல, அவியலுக்கு நம்ம வந்து வெஜிடபிள் எல்லாம் வச்சு பண்ணுற அவியலுக்கு நம்ம எப்படி சதைப்போம், அந்த மாதிரி சதைச்சி எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி கொஞ்சம் சதைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அவியல் பண்ணுறது வந்து அடுப்பில் வச்சு ஒன்றையா வதக்கி அப்படி கிடையாது, மொத்தமாக கூட்டி வச்சு நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நான் அதில் வந்து வெங்காயம், அப்புறமா வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷு, அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்கிறது, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கோகனட் ஆயில், அதுக்கப்புறமா உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதோ பாருங்கள், நான் எல்லாத்தையும் போட்டேன். இப்போ நம்ம புளி வந்து இதுக்கு வந்து நம்ம நீளமான புளி இருக்குல்ல, சாம்பார் புளி, அது கிடையாது. இது வந்து கொடம்புளின்னு சொல்லுவாங்க. கேரளாவிலலாம் ஃபிஷ் கறி வைக்கும்போது இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன், அதை எடுத்துக்கிறேன். இப்போது சதைச்சி வச்சுருக்கிற கோகனட், இது எல்லாத்தையும் இதெல்லாம் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் போட்டுக்கோங்க. நான் சால்ட் வந்து போடுறதுக்கு ஃபஸ்ட்டு மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் சால்ட்டு போடும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். எல்லாம் போட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஸ்பூன் வச்சு ஏதாவது மிக்ஸ் பண்ணோன்னா மீன் வந்து உடஞ்சிரும். அதனால தான் கை வச்சு பண்ணுறேன். கை வச்சு பண்ணும்போது கொஞ்சம் மெதுவாக பண்ணணும், ரொம்ப அழுத்தி பிணையக்கூடாது. கொஞ்சம் ஃபிங்கர்ஸை கொஞ்சம் லூஸாக வச்சுட்டு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி ஊற்றணும். தண்ணி வந்து எப்படின்னா, நம்ம கை வச்சா அந்த ஃபிங்கர் கொஞ்சம் டிப் ஆகணும், அந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். ரொம்ப தண்ணி இருந்தாலும் செட் ஆகாது, ரொம்ப குழம்பு மாதிரி ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம கை வச்சு அழுத்துனா நம்ம ஃபிங்கர் வந்து கொஞ்சம் உள்ளே போகணும், அந்த மாதிரி. ஸோ எல்லாத்தையுமே கூட்டி வச்சாச்சு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வத்தலோ மல்லியோ நான் எதுவுமே ஆட் பண்ணல. பொடி, வத்தல் பொடியோ மல்லி பொடியோ எதுவும் ஆட் பண்ணல. பச்சை மிளகா போடுறோம்ல, இந்த பச்சை மிளகா தான் இந்த டிஷ்ஷுக்கான காரம் கொடுக்கும். ஸோ பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வேணும்னா ஆல்டர் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம வந்து அடுப்பில் வச்சு குக் பண்ணிட வேண்டியதான். நான் மூடி வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை லோ ஃப்ளேமில் மாற்றி குக் பண்ணணும். கரண்டி வச்சு மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா உடஞ்சிரும் மீன். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்தாச்சுன்னா நம்மளோட மீன் அவியல் ரெடி ஆயிரும். உங்களுக்கு தெரியும், இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, நான் வந்து கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கிற மாதிரி எடுக்கிறேன். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இந்த தண்ணி ஃபுல்லாக வத்துறது வரைக்கும் நீங்கள் வச்சு கூட எடுத்துடலாம், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி நான் இது வந்து ஈவினிங் டைம் பண்ணுறேன். நான் இப்போ பண்ணிவிட்டு நாளைக்கு மத்தியானம் நான் இதை யூஸ் பண்ணும்போது இது இன்னும் கொஞ்சம் கூட ட்ரை ஆயிரும், அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொடம்புளி போட்டிருக்கிறதுனால இந்த அவியல் வந்து கெட்டு போகவும் செய்யாது. ஸோ இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு கோகனட் ஆயில் அதுக்கு மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி மூடி வச்சிட வேண்டியதான். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஃபிஷ் எல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபிஷ் எல்லாம் கிடைக்குன்ற டைம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நெத்தலி மீனில் மட்டும் கிடையாது, சால மீன்லேயும் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.